இந்த பையன் சின்ன வயசுலயே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கான். எந்த அளவுனா, இவனோட ஒரு விரலாலேயே ஒரு யானையை தோக்கடிச்சிருவான். இவனோட பவர் எல்லாம் பார்த்து இவனோட தாத்தா என்ன பண்றாருன்னா, வேஸ்டான ரப்பரை வச்சு ஒரு பிரேஸ்லெட் ரெடி பண்றாரு. இனிமே சண்டை போடுறதுக்கு முன்னாடி அதை இழுத்து விடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஏன்னா அவங்க ஊர் பசங்க எல்லாம் ரொம்ப மோசமா இவன் அடிச்சு போட்டிருக்கான். இந்த மாதிரி எல்லாம் இனி நடக்க கூடாதுன்ட்டு அவன் அங்க இருந்து கூட்டிட்டு போயிடுறாரு. கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே வாழ்றதுக்கு கத்து கொடுக்குறாரு. அவர் தூங்கிட்டு இருக்கப்ப அவர் பக்கத்துல போய் பார்த்தா யாரோ இவர் அடிச்சு கொண்டிருக்காங்க. இந்த பையனுக்கு ரொம்ப மனசு கஷ்டமா போயிடும். அன்னையில இருந்து முடிவு பண்றான், இவர் தாத்தா சொன்ன மாதிரியே வாழ ஆரம்பிக்கிறான். அப்படியே 20 வருஷம் ஓடிரும். ஆனா இவனை சுத்தி இருக்கவங்க எல்லாரும் இவனை பொழுதுபோக்குக்கு அடிச்சுப்பாங்க. திடீர்னு ஒரு நாள் நைட்டு இவனோட சீனியரை பாக்குறான். அவனுக்கும் இவன்ட்ட இருக்க மாதிரியே பவர் இருக்கும். அவன் பக்கத்துல போய் இவன்ட்ட இருக்க பவரை காட்டுறான். ஆனா அவன் கொஞ்சம் கூட யோசிக்காம இவனை அட்டாக் பண்ணிடுறான். அதுல இவன் ரொம்ப ஸ்பீடா போய் ஒரு வால்ல மோதுறான். எல்லாரும் இவன் அப்படியே அங்க மயக்கம் போட்டுருவான் அப்படிங்கிற மாதிரி நினைப்பாங்க. ஆனா அவன் மயக்கம் போடாம அப்படியே நிக்கிறான். உடனே இவனோட தாத்தா சொன்னதெல்லாம் இவனுக்கு ஞாபகம் வருது. இதுக்கு மேல இதெல்லாம் ஃபாலோ பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இவனோட பவரை காட்டுறான். அப்போ ஒரு பொண்ணு வந்து இவனை கண்ணத்திலே அறையிறா. நீ எந்த பவரும் யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்றா. ஆனா இவன் அதெல்லாம் கேட்காம இதான் கரெக்டான டைம்னு சொல்லிட்டு இவனோட பவரை யூஸ் பண்றான். இவனோட தாத்தா கட்டின கயிறை கழட்டிட்டு இவனோட பவரை யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். இருந்தாலும் அடி வாங்கி போய் கீழே விழுகிறான். அந்த சீனியர்காரன் நீ ரொம்ப வீக்கா இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இவன் உடனே எந்திரிச்சு நீ என்னோட பவரை இன்னும் ஃபுல்லா பார்க்கல அப்படிங்கிற மாதிரி இவனோட பவரை யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். ரெண்டு பேருக்குள்ளயும் ஃபைட் பயங்கரமா போகும். சண்டை நிறுத்தறதுக்காக இந்த பொண்ணு நடுவுல வந்துருவா. அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேத்துக்கு நடுவுல ஃபைட் வச்சு